ശ്ലോകം 21. നിർഗതോ ഭഗവാൻ ശംഭുർ വൃഷാരൂഢ ത്രിലോചന പഞ്ചാനനോ ദശഭുജ കൃത സോമാർദ്ദശേഖര. നിർഗതഃ ഭഗവാൻ ശംഭുഃ വൃഷാരൂഢഃ ത്രിലോചനഃ பஞ்சானனஹ தசபுஜஹ கிருத சோமார்த்தசேகரஹ. 3 கண்ணு இருக்கிற, 5 முகம் இருக்கிற, 10 கைகள் இருக்கிற, சந்திரக்கலைய நெத்தியில வச்சுன்னு இருக்கிற சந்திரகலாதரனாயிருக்கிற பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் கால மேல ஏறிண்டு அங்க வெளியில வந்தார். சத்தியலோகத்திலேருந்து நாங்கள் போனோன அந்த கைலாச லோகத்துக்காக்குமே அதுக்கப்புறமா போனது. அந்த கைலாச லோகத்திலேருந்து அங்க இருந்து அந்த பரமசிவன் இப்படி கால மேல ஏறிண்டு வரார். இப்போ ஞானும் விஷ்ணுவும் ருத்ரனும் எல்லாம் ஆக்குமே இப்படி இந்த விமானத்துல ஏறிண்டு போயின்னு இருக்கோம். இப்படி போனோன்னா முதல்ல கைலாசத்துக்கு, முதல்ல சத்தியலோகத்துக்கு போனோன்னா அங்க ஒரு பிரம்மாவை பார்த்து நானும் விஷ்ணுவும் ருத்ரனும் எல்லாம் பிரமிச்சு நின்னோம். அதுக்கப்புறமா கைலாசத்துக்கு போனோன்னு எங்க கூடயும் ஒரு ருத்ரன் இருக்கார், அந்த கைலாசத்திலேயும் ஒரு ருத்ரன் இருக்கார். அந்த ருத்ரன் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா 3 கண்ணு இருக்கு அவருக்கு, 5 முகம் இருக்கு, 10 கைகள் இருக்கு, நெத்தியில சந்திரக்கலையை தரிச்சுன்னு இருக்கார். அப்படி இருக்கிற பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் காலமாட்டுக்கு மேல ஏறி உக்காந்துட்டு ரிஷபவாகனன் ஆயிட்டு அங்க வந்தார். ஸ்லோகம் 22. வியாக்ர சர்ம பரிதானோ கஜ சர்மோத்தரீயக பார்ஷ்ணிரட்சௌ மகாவீரௌ கஜானன ஷடானனௌ. வியாக்ர சர்ம பரிதானஹ கஜ சர்ம உத்தரீயகஹ பார்ஷ்ணிரட்சௌ மகாவீரௌ கஜானன ஷடானனௌ. புலித்தோல தரிச்சுருக்கிற பகவான், இடுப்புல பகவான் தரிச்சுருக்கிற வஸ்திரம் அப்படிங்கிறது புலியோடு தோல். இனி மேல போட்டுருக்கிற உத்தரியமோ ஆனையோடு தோல். அங்கரட்சர்களாயிட்டு பகவானுக்கு பாதுகாப்பாயிட்டு 2 பேர் இருக்கிறா. அதாராக்கும் மகாவீரர்களாயிருக்கிற கஜமுகன் கணபதியும் ஆறுமுகனும் ஷண்முகனும் கூட இருக்கா. சுப்பிரமணிய சாமியும் விநாயகரும் கூட நின்று இருக்கா பகவான் கூட அங்கரட்சர்களாயிட்டு. ஸ்லோகம் 23. சிவேன சஹ புத்ரௌ த்வௌ வ்ரஜமானௌ விரேஜதோ நந்தி பிரபுதய சர்வே கணவாஸ்ச வராஸ்ச தே. சிவேன சஹ புத்ரௌ த்வௌ வ்ரஜமானௌ விரேஜதுஹு நந்தி பிரபுதயஹ சர்வே கணபாஹ ச வராஹ ச தே. சிவனோடு கூடிட்டு வர 2 புத்திரர்களும் நன்னா ஜொலிச்சு நின்னா. அதே மாதிரி பகவானோடு அந்த ரிஷபவாகனம், அதே மாதிரி சிரேஷ்டர்களான பூதகணங்கள் இவாளெல்லாம் சூழ்ந்து நிற்க அந்த பரமேஸ்வரன் ஜொலிச்சு நின்னார். ஸ்லோகம் 24. ஜய சப்தம் பிரயுஜ்ஞான व्रजन्ति शिवपृष्ठगा तं वीक्ष्य शङ्करं चान्यं विस्मितास्तत्र नारदा. जयशब्दं प्रयुञ्जाना व्रजन्ति शिवपृष्ठगाः तं वीक्ष्य शङ्करं च अन्यं विस्मिताः तत्र नारदा. பகவான் ஜெயிக்கட்டும், பகவான் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற ஜெய ஜெய சப்தம் முழக்கிண்டு பரமசிவனுக்கு பின்னால எல்லாரும் இருக்கா. എന്നിട്ട് பிரம்மா இங்க நாரதர்கிட்ட சொல்றார், நாரதா எங்க கூட ஒரு பரமசிவன் இருக்கிறத நான் சொன்னேனே, நானும் பரமசிவனும் அதாவது ருத்ரனும் விஷ்ணுவுமா கூடிட்டாக்கும் அந்த விமானத்துல ஏறிண்டு போனோம்.
தேவி எங்களை கூட்டிட்டு போனா, தேவி முதல்ல எங்களை கூட்டிட்டு போனது சத்தியலோகத்துக்காக்கும். சத்தியலோகத்துல என்ன மாதிரியே ஒரு பிரம்மாவை நாங்கள் அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த தேவி மறுபடியும் எங்களை அந்த விமானத்துல கூட்டிட்டு கைலாசத்துக்கு போனா. நாரதா, கண்களால எனக்கு நம்பவே முடியலையே, அங்க எங்க கூட ஒரு ருத்ரன், அது கூடாதைக்கு அங்க வேறையும் ஒரு ருத்ரனை பரமசிவனை நாங்கள் பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிட்டோம். ஸ்லோகம் 25. மாத்ருபி சம்சயாவிஷ்டஸ்தத்ராஹம் ன்யவசம்முனே க்ஷணாத்தஸ்மாத் கிரே ஸ்ருங்காத் விமானம் வாதரம் ஹசா. மாத்ருபிஹி சம்சய ஆவிஷ்டஹ தத்ர அஹம் ன்யவசம் முனே க்ஷணாத் தஸ்மாத் கிரேஹே ஸ்ருங்காத் விமானம் வாதரம் ஹசா. நாரத மகர்ஷே அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க பிரம்மா. பிரம்மாவோடு புத்திரராக்கும் நாரதர். இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்துண்டு மகர்ஷே அப்படின்னு கூப்பிடுறார். சப்த மாதாக்களோடு கூடிட்டு பரமேஸ்வரன் அங்க வருகை தரத பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் ஆச்சரியம் அடைஞ்சோம். நான் அங்க கொஞ்சம் சந்தேகமாயிட்டு ஸ்டாச்சு ஆயிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு நின்னுட்டேன். உடனடியா அந்த விமானம், தேவியாக்குமே எங்களை கூட்டிட்டு போறா, அந்த விமானம் அந்த கைலாச சிருங்கத்திலேருந்து வாயு வேகத்துல பறந்து உயர்ந்தது. ஸ்லோகம் 26. வைகுண்ட சதனம் பிராப்தம் ரமாரமண மந்திரம் அசம்பாவ்யா விபூதிஷ்ச தத்ர திருஷ்டா மயா சுதா. வைகுண்ட சதனம் பிராப்தம் ரமாரமண மந்திரம் அசம்பாவ்யா விபூதிஹி ச தத்ர திருஷ்டா மயா சுதா. ரமாநாதனோடு லக்ஷ்மி தேவியோடு கணவராயிருக்கிற அந்த வைகுண்டநாதனோடு மகாவிஷ்ணுவோடு மந்திரமான வாசஸ்தானமான வைகுண்டத்துல நாங்கள் போய் சேர்ந்தோம். புத்ரா அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க பிரம்மா நாரதர. மகனே, கற்பனை பண்ணறதுக்கு கூடியும் சாதிக்காத்த ஐஸ்வர்ய சமிருத்தியாக்கும் அங்க நான் பார்த்தேன். ஸ்லோகம் 27. விசிஸ்மியே ததா விஷ்ணுர் திருஷ்ட்வா தத்புரமுத்தமம் சதனாக்ரேயயௌ தாவத் ஹரி கமலலோஜனா. விசிஸ்மியே ததா விஷ்ணுஹ திருஷ்ட்வா தத்புரம் உத்தமம் சத் அநாக்ரேயயௌ தாவத் ஹரிஹி கமலலோஜனா. உத்தமமான அந்த புரத்தை பார்த்துட்டு, அந்த வைகுண்ட லோகத்தை பார்த்துட்டு, விமானத்துல உட்கார்ந்து இருந்த விஷ்ணு ஆச்சரியப்பட்டார். அதுக்குள்ள அந்த வைகுண்ட லோகத்திலேருந்து அந்த வைகுண்ட லோகத்தோடு முன்னால தாமர கண்ணனான விஷ்ணு வந்துட்டார். நாங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி இருக்கிற, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இப்படி இருக்கிற திரிமூர்த்திகள் அந்த விமானத்துல உட்கார்ந்து பார்க்கிற அந்த காட்சிகளையாக்கும் இப்போ உனக்கு வர்ணிக்கிறேன். முதல்ல சத்தியலோகத்துக்கு போனோன்னு அங்க ஒரு பிரம்மாவை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். இனி அந்த விமானம் எங்களையும் கூட்டிண்டு கைலாசத்துக்கு போனோட அங்கேந்து ஒரு ருத்ரன் வரத பார்த்துட்டு பரமசிவனுக்கு ஆச்சரியமாச்சு. அதே மாதிரியே இந்த வைகுண்ட லோகத்துல தாமரக்கண்ணனா இருக்கிற மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு இங்க எங்க கூட விமானத்துல இருக்கிற விஷ்ணுவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. ஸ்லோகம் 28. அதசி குசுமாபாச பீதவாசாச்சதுர்புஜ द्विजराजाधिरूढश्च दिव्याभरणभूषिता. अदसि कुसुम आभासः पीदवासाः चतुर्भुजः द्विजराज
அதிரூடஹ ச திவ்யாபரணபூஷிதஹ. காயாம்புவோடு கலராக்கும் அந்த தாமரை கண்ணனுக்கு வைகுண்டத்துல. அழகான பீதாம்பரம் மஞ்ச கலர்ல பட்டு உடுத்தின்னு இருக்கார். 4 கைகள் இருக்கு. 4 கையிலையும் திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்கார். கிருடனோடு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கார். இப்படி இருக்கிற சதுர்பாகுவான மகாவிஷ்ணுவியாக்கும் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 29. வீஜ்யமானஸ்ததா லக்ஷ்ம்யா காமின்யா சாமரை சுபை தம் வீட்ச்ய விஸ்மிதா சர்வே வயம் விஷ்ணும் சனாதனம். வீஜ்யமானஹ ததா லக்ஷ்ம்யா காமின்யா ச அமரைஹ சுபைஹ தம் வீட்ச்ய விஸ்மிதாஹ சர்வே வயம் விஷ்ணும் சனாதனம். பத்னியான லக்ஷ்மி தேவி அழகாயிருக்கிற வெஞ்சாமரங்களால பகவான வீசரா. நாங்கள் எல்லாம் அந்த அழிவில்லாத சனாதனனாயிருக்கிற மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு ஆச்சரியமா ஸ்டண்ட் அடிச்சு நின்னோம். ஸ்லோகம் 30. பரஸ்பரம் நிரீட்சந்த ஸ்திதாஸ்தஸ்மின் வராசனே ததச்சஜாலதரசா விமானம் வாதரம் ஹசா. பரஸ்பரம் நிரீட்சந்தஹ ஸ்திதாஹ தஸ்மின் வராசனே ததஹ சஜாலதரசா விமானம் வாதரம் ஹசா. திரிமூர்த்திகளான நாங்கள் 3 பேரும் பரஸ்பரம் இப்படி பார்த்துண்டு ஆச்சரியமா அந்த விமானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம். விமானம் திடீர்னு அங்கேருந்து பறந்துடுத்து. பிரம்மலோகத்துக்கு போச்சு, கைலாசத்துக்கு போச்சு, வைகுண்ட லோகத்துக்கு போச்சு. அந்த விமானம் எங்களை கூட்டிட்டு பகவதியாக்குமே போயின்னு இருக்கா. நாங்கள் எல்லாம் இப்படி புல்லரிப்போடு கூடிட்டு ஸ்டண்ட் அடிச்சுண்டு எங்களுக்குள்ளேயே பார்த்துண்டு அதிசயமா இப்படி ஸ்டாச்சு மாதிரி அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத அந்த விமானம் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டு. ஸ்லோகம் 31. சுதா சமுத்திர சம்பிராப்தோ மிஷ்டவாரி மகோர்மிவான் யாதோ கணசமாகீர்ண சலதி ஜிவிராஜித. சுதா சமுத்திரஹ சம்பிராப்தஹ மிஷ்டவாரி மகா ஊர்மிமான் யாதோ கண சமாகீர்ணஹ ஜலத் வீஜி விராஜிதஹ. அந்த சமுத்திரத்துல இளகி மறியற அலைகள், அந்த அலைகளுக்குள்ள மகர மத்ஸ்யங்கள் ஜலஜந்துக்கள் எல்லாம் இருக்கிற அந்த அமிர்தவாரிதியில பாலாழியில சுதா சமுத்திரத்துக்குள்ள அந்த விமானம் வந்து சேர்ந்தது. பால்கடலில வந்து சேர்ந்தது. ஸ்லோகம் 32. மந்தார பாரிஜாதாத்யை பாதபைரதிசோபித நானாஸ்தரண சம்யுக்தோ நானா சித்ர விசித்ரிதா. மந்தார பாரிஜாத ஆத்யைஹி பாதபைஹி அதிசோபிதஹ நானாஹ தரண சம்யுக்தஹ நானா சித்ர விசித்ரிதஹ. மந்தாரம் பாரிஜாதம் இப்படி இருக்கிற திவ்ய விருட்சங்கள் எல்லாம் இருக்கிற அழகா சோபிக்கிற பலதரம் அலங்காரங்களோடு கூடின சித்திரங்களால அலங்கரிச்ச அந்த இடம். ஸ்லோகம் 33. முக்தாதாம பரிக்ளிஷ்டோ நானாதாம விராஜித அசோக பகுளாக்யஸ்ச விருட்சை
குரபகாதிபே முக்தா தாம பரிக்ளிஷ்டஹ நானா தாம விராஜிதஹ அசோக பகுளாக்யைஹி ச விருட்சைஹி குரபக ஆதிபிஹி. முத்துமாலைகள் நிறைய தூக்கி போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கா. எங்க பார்த்தாலும் முத்து மணியால மாலைகளை உண்டாக்கி அங்கங்க கோத்து கட்டியிருக்கா. அதே மாதிரி நிறைய மாலைகளால அலங்காரம் பண்ணியிருக்கா. அசோகம், செங்குறிஞ்சிப்பூ, இளஞ்சிப்பூ இப்படி இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் அலங்காரமா இருக்கு. அப்படி இருக்கிற இடத்தையாக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 34. சம்ருத சர்வத சௌமியை கேதகி சம்பகைர்விருத கோகிலாரவ சங்குஷ்டோ திவ்ய கந்த சமன்வித. சம்ருதஹ சர்வதஹ சௌமியைஹி கேதகி செம்பகைஹி விருதஹ கோகில ஆரவ சங்குஷ்டஹ திவ்ய கந்த சமன்விதஹ. சர்வத்திர எங்க பார்த்தாலும் சூழ்ந்து இருக்கிறது அழகான மரங்களும் செடிகளும் பூக்களும் எல்லாம். கைதை, செம்பகம் இப்படி இருக்கிற நிறைய நிறைய பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கு. குயில்கள் பாடுறது, கானம் பாடிண்டு வண்டுகள் எல்லாம் ஓடி நடக்கிறது. அழகான சுகந்தம் அங்கெல்லாம் வியாபிச்சுருக்கு. ஸ்லோகம் 35. திரேபாதிரணல்காரை ரஞ்சித பரமாத்புத தஸ்மின் தீபே சிவாகார பர்யங்க சுமனோஹரா. திரேப அதிரணத்காரைஹி அஞ்சிதஹ பரம அத்புதஹ தஸ்மின் தீபே சிவ ஆகாரஹ பர்யங்கஹ சுமனோஹரஹ. மூளி பறக்கிற வண்டு கூட்டங்கள், அந்த வண்டுகள் ஓடி வந்து உக்காந்துக்கிற மாதிரி இருக்கிற அதிசயமா இருக்கிற மணி தீபத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த தீபத்துல மங்களாகிருதியில இருக்கிற அழகான ஒரு மஞ்சத்தை பார்த்தோம், ஒரு பீடத்தை பார்த்தோம்.